பொம்பளை இடிச்சா சரிக்கா இருந்தா எதுல வேணா பூந்து வந்து இடிப்பியா? அப்பா 10 புடி அரிசியை ஒரே கிரண்டையில போட்டு ஆட்டலாம் போல இருக்கு. நமக்கு அப்படி இருந்தாவளே அடப்பு தடப்பா. இந்த ஓட்டு இங்க ஆகாது. நிப்பாட்டு. நீ வாட்டுக்கு ஓட்டுறான்னு பாத்தீங்கன்னா மல்லா கடிச்சு ஒரு கோட்டரை மூடிய மோந்து பார்த்துட்டு படுத்துடுற. நேத்து கொடுத்த முத்தோ நேத்து கொடுத்த முத்தோ அங்கிட்டு தானே வரணும். இதுக்குள்ள பூந்து வர எதுக்குள்ள எதுல பூந்து வருவ? பொம்பளை இடிச்சா சரிக்கா இருந்தா எதுல வேணா பூந்து வந்து இடிப்பியா? பூசாரிமா இருந்துட்டு போறாரு. இருந்துட்டு போறாரா? குண்டிய பாரு, ரைஸ் முள்ளு மாதிரி வச்சிருக்காளையா. யா அம்மா மக்கா அப்பா 10 புடி அரிசியை ஒரே கிரண்டையில போட்டு ஆட்டலாம் போல இருக்கு. நமக்கு அப்படி இருந்தாவளே அடப்பு தடப்பா நல்லா இருக்கு. நேத்துலாம் வந்துச்சு எனக்கு. உனக்கு முடியாது. மண்டையும் இல்ல குண்டியும் இல்லாம நேத்தெல்லாம் வந்துச்சு, சுத்தமாவே பிடிக்கல. எப்படி வரும்? இப்படி இருந்தா நீங்க திரும்பிட செல்லாம் திரும்ப மக்கா என் வாரு ஒரு பக்கம் அள்ளுது ஒரு பக்கம் அரைக்குது. ஓ கிரைண்டர் லூசா இருக்கு, அந்த பெல்ட் டைட் பண்ணியா? டைட் பண்ண மாட்டேன், நேரா இருக்கு வாத்தியாரே. நான் நேரா இருக்கு. வாங்க வணக்கம். டைட் பண்ண போறேன். ஆமா டைட் பண்ணி அப்படியே ஒரு பொளவா பொளந்து தள்ளி போடுவேன். நீ ஒரு ஆளு, நீ ஒரு மொட்டு, அது ஒரு சர்வ மொட்டு. ரெண்டு பேரும் பெல்ட்ட புடிச்சு டைட் பண்ணி ரெண்டு பேரும் பொளந்து பொங்கு தளைஞ்சு இதுல விட்டுருவியா? பாக்காமல கடுப்பு புஞ்சை ஏத்தி இருக்கீங்க. நான் கேக்குறேன். நான் இப்ப பேச கூடாதுன்னு இருக்கேன். பேசு சரியான பொம்பளை பேசு. நான் இந்த பாரு ஒழுக்கமா பேசு. ஐயா என்னடா பாப்பல? ஐயா பொளந்து தள்ளியா? சிவகாமி பெல்ட் கிரைண்டருக்கு பெல்ட் லூசா இருக்கா. ஒரு டைட் பண்ணி ஒரு ஆட்டாங்கால தூக்கி இதுல போட்டு கட கட கடன்னு ஆட்டி மாவு அடிச்சு வலிச்சு ஊத்திடுவாரு. போடி. உனக்கா சேஜிபியா தூக்கிட்டு வர முடியும்? இல்ல தெரியாம கேக்குறேன். வச்சிருக்கதே மிளகா தண்டியில கிளுக்குன்னு வச்சுக்கிட்டு குளுக்கு குளுக்குன்னு ஆட்டிட்டு இந்த கிரைண்டர் டைட் பண்ண வராரா? உன் பேச்சு சுத்தம் இல்ல, உன் பழக்கொலக சுத்தமா பிடிக்கல. என்ன உன்னை கண்டாலே எரிச்ச மச்சராத்தே இருக்குது. மிளகா வாங்கி அப்பிங்க. ஏய் ஒழுக்கமாயில பொம்பளைய பார்த்தா 10 ரூபாய் மிளகா அரைச்சு இதுல அப்பறமா இருக்கு. நல்ல 1 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி கூட கொளுத்துடி. அது எதுக்கு இருக்கு? நீ அங்க இருந்து வந்துட்ட சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர்ல இருந்து திருமங்கலப்பட்டியில இருந்து பேக்கொதுக்கி போட்டு எண்ணெயும் பாரு இதையும் பாரு கிளுக்குன்னு மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துட்டா எண்ணெயும் பாருங்க எம்கிட்ட இதையும் பாருங்க நாட்டிக்கிட்டு. மணப்பாறை காரிட்ட சேட்டை செஞ்சிராத. மணப்பாறை முறுக்கு அள்ளி வச்சு நொறுக்குற மாதிரி நொறுக்கிட்டு போயிருவ. சரியான பொம்பளை எங்க நீ? சரியான பொம்பளை கண்ணார்பட்டி மேடையில ஒக்க மக நீ பெரியாள் நிரூபிச்சிரி பாப்பா. இவ்வளவு பேசுறீல சிவகங்கை காரன நீ பேசிட்டீல. மணப்பாறை காரி பெரியாள்னு சொல்லீல. நீ எதுல பெரியாள்? எல்லா வேலையும் பெரியாள். எதுல பெரியாள்? எல்லா வேலையுமே பெரியாள்னா எல்லா விதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லு. பெண்களா பிறந்த பெரியாள் தான். யாரு? ஆமா நிஜமா தானா? ஆமா பெரியாள் தானா? ஆமா. நீ ஆம்பளை பெரியாள்ன்றியே, நீ என்ன ஆம்பளை? எல்லா விதத்திலும் பெரியாள். ஏதா ஒரு வகை நீ சொல்லு, அடுத்து நான் ஒரு வகை நான் சொல்றேன். இப்ப நாங்க நினைச்சோம்னா எது வேணாலும் சாதிப்போம். நாங்களும் எல்லாமே சாதிப்போம். நீ பிளந்து தள்ளி விடுவ. என்னடி வந்ததுல இருந்து பொளக்குறேன். ஆமா நீ கிழிக்கிறேனே அது ஏற்கனவே 5 அடி கிழிச்சுதா கிடக்கு. நான் கேக்குறேன். நான் ஏற்கனவே அது 5 அடி கிழிச்சு இருக்கு. நீ என்னத்த போய் இன்னும் கிழிச்ச போறேன்? நான் பெவிக்கு போட்ட ஒட்டா போற கிழிச்சு. கிழிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பூராவே கிழிச்சு வச்ச அப்புறம் நீ என்ன கிழிக்கவன தான் எங்களை நாங்களே கிழிச்சு விட்டு வந்துட்டோம். போ. நான் யாருக்கிட்ட வம்பு போமாடி சிவகாமி. நானே வீணா வம்பு போமாடி. வழியில வந்துச்சுன்னு வெச்சுக்கவே அது 90 கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு தான் கிடப்பேன். என் பழக்காதது அதை தெரிஞ்சுக்க முதல்ல. சரியான பொம்பளை எங்க நீ வேணா நீ வம்பு இழுத்து பாரு பாப்பா. வம்பு இழுத்து பாரு. ஆண் பிள்ளை ஜான் பிள்ளைமா. ஆணுக்கு மரியாதை கொடுக்காதுனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே ஆகணும். எதை பார்த்துக்கிட்டு கிடக்குற?
எதடி பாக்குற? எதை பாக்குற? இத வேற ஏதோ சென்னைக்கு திரியிறான்னு நினைக்கிறேன். பொய் முகத்தை மட்டும் பாரு. பவுடரை போட்டு வந்து கோயில் முன்னாடி பொய்ய புழுவுறான் பாரு. இவெல்லாம் மாடு முட்டிதான் சாவன். எங்கடா இருக்கு சாணு? சுண்டு வண்டி தள்ளியில உள்ள தூக்கி போட்டு கிழக்கு கிழக்குன்னு ஆட்டிட்டு வந்திருக்கேன். இவன் சாணு சாணுன்றானே. அடே அப்பா, என் 40 ஆடு ஊர் சனங்களை கூட்டிட்டு வந்து பொய் சொல்லி ஊரை ஏமாத்தி காசு வாங்க வேண்டியது. அதுக்கு என்ன இப்படியா சாணு சாணுன்னு சொல்லிக்கிட்டு உனக்கா வாழை தண்டியா வெட்டி இதை கொண்டு வர முடியுங்க? ஏடி நாரச்சிருக்கி முகரே பாரு முகரே. பொம்பளை ஒரு சபையில எப்படி பேசுற? சுண்டு வர தண்ணி இதுல ஓடிக்கிட்டு என்ன சாணி பொம்பளைக்கு பாரு. ஒழுக்கமா பேசு, மரியாதை கொடுத்து பேசு. என்ன சொன்ன? எனக்கெல்லாம் சாணு தண்டின்னு அதனாலதான் உனக்கு சாணு தண்டி. எரும மாடுக்கு பிறந்த எரும மாடு. என்ன சொல்ற? ஆண் பிள்ளைங்க ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால இங்க ஜானுக்கு மரியாதை கொடுன்னு சொன்னேன். அதுதான் எங்கன்னு ஒரு சான் எனக்கு மனசு சொல்றேன்டா. மனசு சொல்றீங்களா? நீ வேற எதையோ சொல்ற மாதிரி தெரியுது. சாரி ஒரு சான் மனசு. எனக்கு ஒரு சான் இருக்கா? உனக்கு எவ்வளவு இருக்கு? எனக்கா? எனக்கு ஒரு சான் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு 3 சான் இருக்கு. இங்க நான் அளந்து பாக்குறேன். இல்லங்க, இல்ல வாடா, ஒரு அரை சான் கூட வேணா இருக்கும். இல்ல நான் அளந்து பாக்குறேன். வா, ஒரு சான் இருக்கா? சரியா ஒரு சான் இருக்கா? நேர நெல்லு. நேர அப்படி நெல்லுமா. இங்க என்னத்துக்கு பாக்குற? ஒரு சான் இருக்கா? நீ அளந்து பாரு பாப்பான். நான் அளக்கிறேன் பாரு. இங்க பாரு. எங்க கொண்டு கை வைக்க பாரு. கைய ஓட்டத அதுக்குள்ள வச்சிரு. இங்க பாரு. ஏண்டா அப்ப சிவகாமி சிரிக்கு வந்திருக்கா, வச்சு ஜான் வச்சு அளந்து பாத்துக்கலாம்னு ஒரு ட்ரைனிங் எடுக்கலாம்னு பாக்குறியா? ஒரு சான் சொல்லாத, 3 சான் சொல்லு. ஓ சங்கதில இங்க பருப்பு ஆகாதப்பு கட்டஞ்சு போடுவாயா? சட்டில தூக்கி போட்டு கட்டஞ்சு ஊத்திடுவான் பாத்துக்க. அத்த நான் கேக்குறேன், சட்டில ஒட்டி எதை வச்சு கடிவோ? வாயில ஒட்டி கடிவ? மத்து நாங்க வச்சிருக்கோம். நீ எதை வச்சு கடிவ? ஓ மத்த தூக்கி போட்டு என் சட்டில கடஞ்சிட்டானு குளு குளு குளுன்னு பருப்பு மைய மஞ்சிரும். ஆவுனா அதையே சொல்றிய. இது உனக்கா என்ன செய்ய முடியும் நான் கேக்குறேன். உனக்கா என்ன செய்யணும்? அதே முடியாத ஆளு முடிய முடிஞ்ச ஆளு ஏறிட்டு பாருங்க. முடியாதுன்னா விட்டுடு. அப்புறம் இங்க பாரு, உன் சட்டிக்கு பருப்பு மத்து சரியா இருக்கும். சரியா இருக்கணும். நீ பாட்டுக்கு சரியில்லாத தூக்கிட்டு வந்து கடமட போறதுக்கா பேசுறீ? தர்த்தினவள பேசுறேடி. நீ குண்டி வருத்த பொம்பளை குடும்பத்துக்கு ஆகுமா? நான் கேக்குறேன், குடும்பத்துக்கு ஆகுமா? விளங்குமா? அது போற காரியம் விளங்குமா? நீ வலது கால் எடுத்து வச்சனா மாமியா மண்டையை போட்டுருவா. நான் மட்டும் ஒரு வீட்டுல போய் குத்து விளக்கு ஏத்துனேன்னு வச்சுக்க. அந்த குத்து விளக்கு ஏத்துனோட்டி அந்த வீடு விளக்கு எரியாது, வீடு தீ பிடிச்சிரும். இப்படிதான் நீங்க சொன்னீங்கன்னு ஒரு ஊர்ல போய் நான் கால் வச்சேன். சும்மா சட 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 சடன்னு அடிச்சது தெரியுமா? என்ன மூத்தரம் தானே, வேற மழை மசுரோட பெய்யாது. நீ போற ஊர்ல நான் கால் எடுத்து வைக்கிற ஊர்ல மழை அப்படி பெய்யுமே. பெய்யினா பெய்யும், நில்லுனா நிக்கும். அப்படி ஒரு தர்ம புண்ணியவதி நானு. தாத்தா தர்ம புண்ணியவதி மணப்பாறை சிவகாமி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாரும் சரி. மதுரைக்கு பக்கத்துல எல்லாம் மெட்ராஸ்ல தான் கண்ணகி சிலை வச்சிருக்காங்க. மதுரையில சிவகாமி ஒழுக்கத்தின் சிகரம். அப்படி ஹால் அந்த கரண்டுக்கே பொறுக்கல நீ சொன்ன வார்த்தை. ஹலோ என்னடி ஹலோ ஓலோ நடக்குது? ஹலோ மாமா. என்ன மாமா? சாரி. என்ன வாமா நடக்குது? இங்க பாரு. அதிகமா ஒழுக்கத்தின் சிகரனா அப்படின்றதுக்காக மதுரையில கண்ணகி சிலைக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சிலை வைக்கிறேன்னு இருக்காங்க. உனக்கா? அம்மா உனக்கு எனக்கு சிலை அம்மா வச்சிட்டாலு அப்படி இருக்கு. நான்லாம் கொண்டு போய் வாழை மரத்தை பத்த வச்சேன்னு வச்சுக்கவே அடுப்பு சோறு பொங்கி ஒதுக்கி தெரிஞ்சுக்க. நீயா சொல்லாத, நான் பார்த்து சொல்லணும். சிவகாமி என்ன பண்ணணும்ன்ற? நீயா சொல்ல. என்ன பண்ணணும்ன்ற? ஆம்பளை பெருசுன்னு சொல்லு. நீ ஆம்பளை என்ன பெரிய ஆளு? ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. பொம்பளை நான் தான் பெரிய ஆளு. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்கறாங்க. பொம்பளை நாங்க தான். உன்ன மாதிரி பொம்பளையில சாதிக்க வைக்கிறதே ஆம்பளை தான். அட போய்யா, உன்ன மாதிரி எத்தனை ஆம்பளை நாங்க பாத்துறோம். எத்தனை மாதிரி என்ன சாதனை நீங்க படைச்சு கிழிச்சுட்டீங்க. இப்ப நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம், நாங்க சைக்கிள் பைக் ஓட்டுவோம், நாங்க பைக் ஓட்டுவோம், நாங்க ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், நாங்க ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவோம், சேசி ஓட்டுவோம், கப்பல் ஓட்டுவோம், ஃளைட் ஓட்டுவோம். இப்படி எல்லாத்தையும் உங்களையே தூக்கி போட்டுட்டு நாங்க தான் நீ ஓட்டணும். இந்த ஓட்டு இங்காகாது. நிப்பாட்டு. நீ வாட்டுக்கு ஓட்டுறான்னு பாத்தீங்கன்னா மல்லா கடிச்சு ஒரு கோட்டரை மூடிய மோந்து பார்த்துட்டு படுத்துடுற. உங்களை நாங்க தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. பொண்டாட்டிய கண்டு போய் கட்டி கொண்டு போய் விட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு, ஒரு கொத்தனார் வேலைக்கு, ஒரு சித்தாள் வேலைக்கு கொண்டு போய் போறது. ஆமா, ஒரு சென்ட்ரிக் வேலைக்கு, ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க? ஒரு 700 800 தருவாங்க. அதுல ஒரு கோட்டு இவருக்கு உடம்பு ஒலிக்குது. இதுவும் பத்தாதுக்கு இன்னொரு கோட்டு சுதி ஏறலையா. ஆமா, கிக்கு சுத்தி ஏறலையா, கிக்கு ஏறலையா. அதனால இன்னொரு கோட்டு. அந்த கோட்டு எவ்வளவு? 175 ரூபா. கோட்டரை பத்தி உனக்கு என்ன? அப்புறம் இன்னொரு கோட்டு ஒரு 175 ரூபா போச்சு. எவ்வளவு போச்சு? போச்சா 300 400 ரூபா போச்சு. இதுக்கு சைடிஷ் 100 ரூபா, 500 ரூபா போயிரும். 200 ரூபா பொண்டாட்டி கையில கொடுப்பேன். அது ஒவ்வொரு நாள் கொடுத்தா கொடுப்பேன். ஃப்ரெண்டுன்னு
இன்னொன்னு தூக்கிட்டு போய் அவனுக்கு ஒரு ஓட்டரை வாங்கி ஊத்திட்டு இன்னைக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு வருவேன். சரி மூதேவி வந்தா வந்து போறேன், புருஷன் தானே, கல்லானாலும் கடக்கு புல்லானாலும் புடுக்கணும் ஏத்துக்கிட்டு புருஷனை வச்சு நாங்களும் சோறு போடுறோம். கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு நாங்களும் ஆக்கி வச்சிருக்க கஞ்ச ஊத்துனா சரின்னு கொஞ்சம் குடிச்சு விட்டு பொண்டாட்டி பக்கத்துல வந்து புருஷன் வந்து உக்காருவாரு. எதுக்கு? அதுக்கு தேன் முத்தம் கொடுக்க வருவேன். கருமம் என்ன சரக்குடாது, நீ குடிச்சு விட்டு வர சரக்குல முத்தம் கொடுக்க வருவா, அது நாத்தம் நாரும் பாரு. ஒரு நல்ல சரக்கா, ஒரு 1848, ஒரு எக்ஸோ, ஒரு பக்காடி லெமன், ஒரு எம்சி, ஒரு இசட்டு, ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு இல்லைன்னா 2000 பீரு, இல்லை ஒரு ரம்மு ஜிம்மு ஏதாவது வாங்கி நல்ல சரக்கை வாங்கி சாப்பிட வேண்டியது தானே. அது என்ன ஒரு 175 ரூபா சரக்கு? ஏண்டி குடிகாரி சிரிக்கி, நீ எல்லாம் பொம்பளை வர்க்கத்துக்கே கேவலம். ஏ கண்ணாறு வட்டியில தாய்மார் உட்காந்துக்காக ஒரு மூத்திரத்தை வாங்கி குடி. ஏன் உனக்கு எம்சி பிடிக்காதா? ஓ முகரேல உனக்கு இசட் பிடிக்காதா? ஏய் எக்ஸ்பிரஸ் ஒரு 1848 உனக்கு இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? ஏன் உனக்கு இந்த சரக்குலாம் பிடிக்குமா பிடிக்காது? உனக்கு என்ன எல்லாம் சாப்பிட்டு உனக்கு இப்படி வீங்கி. நான் என்ன சொல்றேன், பக்காடி லெமன் வாங்கி அடி. அது இந்த ஆப்பிள் ஃப்ளேவர் இருக்குல, நான் கேக்குறேன். அது வாட வராது. இருமா இவ்வளவு பேசுறீல, பொம்பளை இவ்வளவு சரக்க பத்தி பேசுறிய, ஆம்பளை தண்ணியை போட்டுட்டு படுக்கிறேன், அங்க படுக்கிறேன் இங்க படுக்கிறேன் அப்படின்னு சொல்ற. வாய் வச்சு அது வச்சுங்கிறிய சரக்கு குடிச்சவன அந்த ஆம்பளை வச்சு தானே நீ ஓட்ட முடியும், பொம்பளையில சேர்ந்துக்கிட்டு நோட்டீஸ் அடிக்க முடியும். நான் ஏன் இப்படி சரக்கு பேர் எனக்கு எப்படி தெரியும்னு கேளுங்க. எப்படி? என் புள்ள ஐசி வேணும்னு இந்த வெயில் காலத்துல ஐசி வண்டி வித்துட்டு வரையில என் புருஷன் குடிச்ச சரக்கு பாட்டில் இருக்க, இதை கொண்டு போய் போட்டானாச்சு என் பிள்ளைக்கு ஒரு ஐசி வாங்கி கொடுக்கலான்னு கொண்டு போனா அவன் சொல்லியேன், தாமா தூக்கி போமா, இதை ஒரு மூட்டை கொண்டு வந்திருக்க, ஒண்ணுமே ஒரு பிரச்சனைக்காகல, 15 பைசா கூட போக மாட்டேன். இதை கொண்டு வந்து எவன் குடிச்சா? உன் புருஷங்காரன சரியா லொப்ப பயிலா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல வந்து. அப்ப இதெல்லாம் பேரு படிச்சு ஆனா காரணம் சொல்ற வார்த்தை எப்படிமா அப்படி? சரிமா என்ன பண்றீங்க நீங்க? இடத்துல ஆட்டோக்காரப்புல ஆடிப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க. வியாபாரம் பாக்குறீங்களா? கை விடுறா. இல்ல வரேன், கை விடுமா. வியாபாரம் பாக்குறேன். ஆமா என்ன நெளிப்பா வைக்கணுமா? ஆமா இங்க நான் நெளிப்பா. ஏமா ஏப்பா? அது சரி 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 சொல்லுமா. சரி நான் இவ்வளவு கேக்குறேன், இவ்வளவு பண்றீங்கல்ல, ஆம்பளை நீங்க என்ன சாய்ச்சுட்டீங்க? ஆம்பளை என்ன சாய்ச்சுட்டீங்க? இப்ப ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்க போறோம். இப்ப நாங்க பொண்ணு பார்க்க போறோம்ல, நாங்க என்னைக்காவது நீங்க இப்ப பொண்ணு பார்க்க போனீங்கன்னா 10 பேரோட போவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரல எத்தனை பேரோட வரோம்? ஒரே பொம்பளையால சிங்கள வரோம்ல, அப்ப சிங்க பெண்ணு நாங்க எப்படி வர்றோம்? ஆம்பளை உன்னை கல்யாணம் பார்க்க 10 பேரோட போவேன். ஆனா பொம்பளை நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி உன் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நான் சிங்கள வரேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஓ முகர கடைக்கு சீர் வரிசை, அம்புட்டு சீர் வரிசையும் கொண்டு வரும். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோபா, இதுல 30 பொண்ணாக, இதுல உனக்கு குண்டியா இருக்காது, குண்டி தூக்குன அப்பாச்சு வண்டி, இவ்வளவும் கொண்டு வரமே. நீ அந்த பொண்டாட்டிய ஒழுங்கா குடும்பம் நடத்துற? அப்புறம் என்ன குடும்பம் நடத்தாம என்ன பண்றாங்க? குடும்பம் நடத்தாம என்ன பண்றாங்க? இந்த பொம்பளைய பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் குடும்பம் ஓட்ட முடியாது, நீ வேலைக்கு போ. சரி நாங்க என்னென்ன வேலைக்கு போறோம்? நாங்க புக் ஷாப்புக்கு போறோம், நாங்க துணி கடைக்கு போறோம், நாடுங்க மெடிக்கலுக்கு, ஆஸ்பத்திரிக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, எதெல்லாம் விட பெட்ரோல் பங்கல பெட்ரோல் கூட பொம்பளை நாங்க போய் போடுறோம். தெரியுமா? எத்தனை மணிக்கு வேலைக்கு போறீங்க? காலையில பாத்தீங்கன்னா 8 மணிக்கு போவோம் பெட்ரோல் பல்லுக்கு. காலை சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவோம். ஏன் 6 மணிக்கெல்லாம் வர்றீங்க? புருஷம்பளைக்கு சோறாக்கணும்ல. புருஷம்பளைக்கு சோறாக்கறக்கா வரல. நீ 6 மணிக்கு மேல நின்னுக்கிட்டு அங்க பெட்ரோல் போட்டேன்னா வர்றேன் உனக்கு ஆயில் போட்டு போயிருவேன். அதை தெரிஞ்சுக்க முதல்ல. நல்லா பேசுற. இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க? ஆட்டோக்காரப்புல ஆடிப்படி ஆரம்பிச்சிருக்கேன். என்ன வியாபாரம்னு கேட்டேன். வியாபாரத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல என்ன வியாபாரம்னு சொல்லுங்க. வெள்ளரி பேசி. வெள்ளரி பிஞ்சா வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ போகுது, இப்ப பரவாயில்லாம போகுதா? ஏதோ ஒரு அளவு. அப்படியா? 1.5 மீட்டர் போயிருக்கான். வெயில் நேரம் தானேமா? வெயில் நேரம் தானே. வெயில் நேரந்தே அப்பப்ப மழை பெய்யுது, வேற என்ன செய்யறது? விட்டு விட்டு பெய்யுது மழை. நீங்களே வியாபாரி, நானும் வியாபாரி. உங்க வியாபாரம் என்ன? நம்ம புளியம்பழம் வியாபாரம். உம்பளம் புளியம்பழம். அதே உம்பளம் புளியம்பழம்னு கேட்டேன். புளியம்பழம்னு சொல்லு. அதுதான் புளியம்பழம். 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 உங்க புளியம்பழம் நேரா இருக்குமா கோணலா இருக்குமா? புளியம்பழம் 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 புளியம்பழம். ஏன் புளியம்பழம்? இது கொட்டை எடுத்த பழம், அது கொனனுக்கு இருக்கு பழம். கொட்டை எடுத்த பழம், இது கோல இருக்கு பழம். அது எல்லாரும் வாங்க பழம், இது உனக்கு பிறந்த பழம். எத்தனைய பேருக்கு தான் புளியம்பழம் மாத்தியா, மாமச்ச புளியம்பழம் எங்கேன்னு மாத்தியா, கைக்கு அடக்கமா கைக்கு அடக்கமா குடிச்சு வந்த வாட்டம்மா. அம்மா வாங்கலையா, அம்மா வாங்கலையா, வாங்கலையா.
எங்கப்பா பலாப்பழத்தை காணா? பலாப்பழத்தை காணுமா? இந்த வந்துச்சியா? வியாபாரத்தை எடுத்து ஓர்சல் பண்ணிருக்கையா? அப்படியா? அப்புறம் பண்ண வேணாம், அப்பதான் வியாபாரத்தை ஓட முடியும். இல்ல அந்த பிள்ளை என்ன யோசனை பண்ணுச்சு தெரியுமா? இந்த புளிய பழத்தை எப்படி சாப்பிடுறதுன்னு யோசனை பண்ணிருக்கு போயிருக்கு. நீங்க ஒரு வியாபாரம், நான் ஒரு ஆடிப்படி வியாபாரம் பண்ணல. ஆடுனா பாடுனா ஓடுனா ஓடிட்டே உட்கார்ந்திருக்கேன். உட்கார்ந்தா திரும்பி உட்காரு, படுத்தா ஆடு. நிஜமாவா? நீ மட்டும் பாரு எப்படி கம்பெனி கொடுக்கறேன்னு. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோதாப் அடி ரோதாப் சேலக்காரி. என்னடா சார்ஜ் குறையுது? ஏய் உனக்கு கிட்ட அந்த பாட முடியாது. யாரு பாடு அப்படிலாம் இல்ல. அடி நிக்கட்டுமா போட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, ஒழுக்கமாறு சாமி முன்னாடி ஒழுக்கமாறு. அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, ஒரு நிக்கிற மணப்பாற சிவகாமி குட்டி, சிவகாமி குட்டி, குட்டி குடி 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 குடி, நல்ல செவத்த குட்டி, நல்ல உருட்டு குட்டி, நல்ல கொளுத்த குட்டி, நல்ல பன்னி குட்டி. அட நான் சொல்றத சொல்லுங்க. சொல்லுங்க. குட்டி, இது சைஷான குட்டி, தோதான குட்டி, எனக்கு தோதான குட்டி. நான் எனக்குன்னு சொன்னனா? அப்படி ஒன்று இருக்கோ? நான் என்ன சொன்னா அதை சொல்லுங்க. சரி மாப்ள. தோதான குட்டி, நமக்கெல்லாம் தோதான குட்டி. நமக்கெல்லாம் நான் சொன்னனா? நான் என்ன சொன்னா அதே பிரசித்தமலாம் பாடப்படாது. மாப்ள நான் சொல்ற காட்டுல நாம்னு சொல்லுங்க, உதடுகள் ஒட்டும். நாமன்னு சொல்லப்படாது. இன்னைக்கு சத்தியம்மா கண்ணார்பட்டியில பப்புனுக்கு ஏத்த குட்டி. என்னது இந்த சொல்றேன்? இன்னைக்கு சத்தியம்மா சொல்றேன், கண்ணாம்பட்டியில பப்புனுக்கு தோதில்லாத குட்டி. தோதில்லாத குட்டியா? பொட்டி நொறுங்கி போயிரு, சட்டி கலந்து போயிரு. என்ன கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க முட்டை கூட, கனகத்தை பொங்கியில ஏத்துறங்க கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க சட்டு கூட, அழகத்து பொங்கியில உருட்டு மொழி கையில ஏத்துறங்க முட்டை கூட, உருட்டு மொழி கையில ஏத்துறங்க முட்டை கூட. உடம்பெல எம்மா உடம்பெல உடம்பெல விடமா ஏத்துறங்க. கொடுத்து வச்சா இல்லையா பப்புனுக்காரன்? நீ எதை சென ஊசிக்கு திரியிற? உன்னைகிட்ட உங்க அம்மாளுக்கு போய் ஆடுவே. அடி சிவீசனுக்கு எடுத்து சிங்கார பொட்டு வச்சு, சிவீசனுக்கு எடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அடி அலங்கார தோரணையும் குட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது, அலப்பறைய வரும் பொழுது, அடி நெடுந்தூரம் போக வேணாம், நாம எனக்கு படியே நடக்க வேணாம், நெடுந்தூரம் போக வேணும், நாம நேரங்காலம் பார்க்க வேணும். இப்ப நீ தொட்டு ஆட மாட்டேன், நீ வேகமா பத்தி எவன் பொட்டாடி வந்து கட்டி ஒரு ஆட்டத்துக்கு மட்டும் இல்லையா? உன் பொட்டாட்டி இல்லையா? அந்த ஆள் எங்க இதுக்குள்ள கை வைக்கிற நீ பாத்துட்டு கிடக்குற. உன் பொட்டாட்டி தானே சொன்னேன். இப்ப அந்த ஆள் பப்புனுக்கார வந்து இதுக்குள்ள கை வைக்கிற, நீ பாட்டு செவனன்னு கிடக்குற. செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா ஒரு அது என்னவோ 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 முன்னாடி பணியார சுட்டு தரியா, பணியார சுட்டு தர்றப்பா. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை.
வாயா. அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடு பூரா ரெண்டு நிக்க ஒரு பொம்பளை பிள்ளைய இவ்வளவு பொம்பளை உட்காந்துருக்காங்க இவ்வளவு சபை முன்னாடி என்ன சொல்றான்னு கேளு. அண்ணே அண்ணே இல்லனே ஏன்னா உனக்கு விவசாயம் தான் இருக்கா? நீனா என் கூட பிறந்துட்ட கரகம் உன்னையெல்லாம் கூட நாடத்தை கூட்டிட்டு வந்தா அப்படித்தான் இருக்கு. இங்க பாரு நாளை என்னை காலை தூக்க சொல்ற. நான் எப்படி ஒரு தாய்க்கு பிறந்தாலும் எப்படி ஒழுக்கமான பிள்ளை ஒழுக்கத்தின் சிகரமே டான்சர் சிவகாமி தான் மதுரை சங்கத்திலே சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்னால காலை தூக்க சொல்ற என்ன போய் காலை தூக்க சொல்ற அப்பெல்லாம் காலையில தூக்க சொல்லாதப்பா. உன்னையெல்லாம் அந்த கடலுக்குள்ள அப்பா பலே பலே பலே. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த துணிக்கு தண்ணி வந்த மானே ஒரே கண்ணை கட்டி கட்டி விட்டு மானே தேனே மானே தர எந்த ஊத்து சத்துதா வாத்து காடு பூரா ரெண்டு நிக்க அந்த கடலுக்குள்ள ஓரத்தில் அடி திருவாரூர் தேரு பக்கவாடி அடி திருவிழா உனக்கு பக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி திருவாரூர் தேரு பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சிவகாமி நல்லாவே ஆடுறீங்க நல்லாவே பேசுறீங்க சிவகாமி. அட இந்த பாரு மாமா கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே இல்லையே எனக்கு அப்பவே தெரியும். ஆயிருந்தா கல்யாணம் ஆயிருந்தா தொங்கி இருக்கும். பாரு தாலிடா அதானே பார்த்தேன். சிவகாமி சிவகாமி உனக்கும் கல்யாணம் ஆகல எனக்கும் கல்யாணம் ஆகல. ஆமாடா செல்லாம் என்ன பொருத்தம் பாத்தியா? வாடா தங்கா வாடா நல்லா கட்டிப்பிடி. சிவகாமி என்ன மாமான்னு கேட்கணும். என்ன மாமா? மயிர் மாமா நைவா செய்ய. சிவகாமி
அம்மா அப்படி அப்படி கொண்டு சிவகாமி. என்ன மாமா? ஐயோ கடுப்பு ஏத்தாத, இப்படி பேசினா காதல் வராது, கடுப்பு தே வரும். நைவா செஞ்சு தோல. சிவகாமி ஊனுங்க படாதடா. என்னம்மா செய்யணும்? அட பேசாம இருங்க வாத்தியார, நீங்க முக்கிக்கிட்டு கிடக்குறிய. சிவகாமி ஐ லவ் யூ டா. என்னடா? ஐயோ இப்ப பிள்ளை வரக்க போகுது. ஐயப்பா இல்ல கொன்னட்ட சொன்னீங்க. கொன்னட்ட சொன்னா முக்கிக்கிட்டு கிடக்குறடி நீர் கடுப்பா. சாணி வர போகுது வெளியே. சாணி இப்படி முக்குனீனா சாணி வெளியில வந்துரும். அப்ப எப்படி பண்ணனும்? நைவா செய்யணும்டா. சரி எப்படி சொல்லி கேட்டீங்க? சொல்லும் பொழுது அம்மா ஐ லவ் யூ அப்படி செய்யணும். சரி இப்ப சிவகாமி. என்ன மாமா? ஐ லவ் யூ. என்னடி எரும மாடி சென்னைக்கு கத்துற மாதிரி கத்துற? நைவா செஞ்சதுனா வான்னு கத்திக்கிட்டு கிடக்குற. நீ தானே மாமா சொன்ன. இப்ப நான் தான் டான்ஸ், நீ தான் பப்பணும். நான் எப்படி கொன்னட்டேன் பாரு. சரி சொல்லு. என்னடி சிவகாமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா வந்திருக்கேன் கண்டுக்காம இருக்கு. வாடி சத்த வாடி. இப்படி இப்படி வெக்கப்படணும். அப்பதான் எப்படி டிகிரி எப்படி எப்படி அங்க பாரு. சிவகாமி என்னடி? இரு இரு, இப்ப நீ டான்ஸ் நான் பப்பணும். சரி சிவகாமி என்ன நீ வந்து பொம்பளை நான் ஆம்பளை. இல்ல இப்ப நீ கொன்னட்டு இல்ல நீங்க என்ன உங்க அண்ணன் பார்க்கணுமா? சிவகாமி என்னடி மூளை வந்தவ மாதிரி தூக்கிட்டு கிடக்குற? நைவா நீ தானே மாமா இப்படி குண்டிய தூக்க சொன்ன. குண்டிய இப்படி தூக்கி கொன்னட்ட சொன்ன. அதுதே என்ன ஓ கோச்சுக்கிறாதீங்க, தங்கச்சி திருட்டு முண்டா செய்ய தெரியாது. உன்னைய பார்த்தவன என்னுடைய காதல் எப்படி பழக்க என்ன மாமா? நீ ஒண்ணும் தூக்க வேணாம், இதை மூடிக்கிட்டு நில்லு. ஏன் பார்த்தவன என்னுடைய காதல் எப்படி பழக்க சொல்லவா? மாமரத்து குயிலு மாமரத்து குயிலு மஞ்சள் வீடு மயிலு பார்க்காம போகாதடி. நேத்து கொடுத்த முத்தோ நேத்து கொடுத்த முத்தோ மொட்டை கண்ணே கண்ணே மாமரத்து குயிலு பார்க்காம போகாதடி. சங்கீதம்
என் காதல் எப்படி தெரியுங்களா இருக்கு? சொல்லுடா பார்க்கலாம். பிடிங்க. அந்த கோலாவத்தானா கையில புடிச்சேன். நிலானா கோலா, இந்த நேரமா அந்த நினைப்பிலே இருக்காத மாமா. மாத்திட்டாங்களா? நிலாமா நிலா. நிலாவா மாமா? கோலா நினைப்பிலே இருக்காத. சாரி மாமா. அந்த நிலாவத்தானா கையில புடிச்சேன் ஏ ரசாவுக்காக. எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். உள்ள வாங்க கொஞ்சம் நான் காட்டு. காட்டப்படாது, அதை பார்த்துட்டு சாகுறதா? சரி. அந்த நிலாவத்தானா கையில புடிச்சே எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தானா கையில புடிச்சே ஓ ராசாவுக்காக. ஓடிவா ஓட பக்கம் ஓடுங்களாம் மெதுவாறு. மாசத்தில 3 நாள் படுக்கணும் தனியாக. காத்தடிச்சா தங்காதடி வள்ளிய பூ மாறாப்பூ. அடி ஓடி